உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா 80வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள ஆண்டு பட்டியலில் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் முதலிடத்தில் உள்ளது. சர்வதேச அளவில் நாடுகள் மேற்கொள்ளும் விசா மற்றும் விசா அல்லாத பயணங்கள் அடிப்படையில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் கணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் 2வது இடத்திலும் 3வது இடத்தில் பிரான்ஸ், பின்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி, தென்கொரியா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளும் உள்ளன. 2024ஆம் ஆண்டு 85வது இடத்தில் இருந்த இந்திய பாஸ்போர்ட் தற்போது 80வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்திய பாஸ்போர்ட் மூலம் 62 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ள முடியும். அதேபோல் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் ஓரிடம் இறங்கி 103வது இடத்தை பிடித்துள்ளது. பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை கொண்டு அதிகபட்சமாக 34 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு புதிய விழா குழுவை அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் கடைசி நேரத்தில் வழக்கு தொடர்ந்தால் என்ன செய்வது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. அவனியாபுரத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதில் பாலமேடு, அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் ஜல்லிக்கட்டு கிராம கமிட்டிகளால் நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அவனியாபுரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு நடத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைத்து சமுதாய பிரதிநிதிகளும் அடங்கிய கிராம கமிட்டி அமைத்து ஜல்லிக்கட்டை நடத்த உத்தரவிட வேண்டும் என அவர் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், மரிய கிளாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடைசி நேரத்தில் வழக்கு தாக்கல் செய்தால் என்ன செய்வது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மனு குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோயில் நிர்வாகிகளிடம் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் கையூட்டு பெற்ற வீடியோ வெளியாகியுள்ளது. தெற்கு 5 குடியிருப்பு பகுதியில் உள்ள கோயில் விழாவில் ஒலிபெருக்கி மூலம் அதிக சத்தத்துடன் வில்லுப்பாட்டு பாடல் ஒலிபரப்பப்பட்டதாக தெரிகிறது. அப்போது வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்ட சுசீந்திரம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர் சதீஷ்குமார் ஒலிபெருக்கி மூலம் அதிக ஒலி எழுப்புவது ஏன் என கேட்டுள்ளார். மேலும் அதற்காக கோயில் நிர்வாகிகளிடம் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. அதற்கு நிர்வாகிகளும் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சதீஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். மத்திய அரசை கண்டித்து டெல்லி எல்லையில் நடைபெறும் போராட்டத்தில் விவசாயி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப், ஹரியானா எல்லையில் ஷம்பு பகுதியில் மத்திய அரசை கண்டித்து விவசாய அமைப்புகள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 55 வயதான ரேஷம் சிங் விஷம் கலந்த திரவத்தை அருந்தியதாக கூறப்படுகிறது. போராட்ட களத்தில் மயங்கி விழுந்த ரேஷம் சிங்கை சக விவசாயிகள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி ரன்ஜோட் சிங் என்ற விவசாயியும் போராட்ட களத்தில் தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மைதான சீரமைப்பு பணிகள் முடியாததால் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் இருந்து மொத்தமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் ICC சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்கி மார்ச் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தானுக்கு சென்று இந்தியா விளையாட மறுத்த நிலையில் இந்திய அணியின் போட்டிகள் மட்டும் துபாய்க்கு மாற்றப்பட்டன. தற்போது அனைத்து போட்டிகளையும் பாகிஸ்தானில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்ற சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. பாகிஸ்தானில் உள்ள லாகூர் மற்றும் கராச்சி மைதானங்களில் பார்வையாளர்கள் அமரும் இடங்கள், வீரர்களின் அறைகளில் பெரிய அளவில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. வேலி அமைப்பது, விளக்குகள் பொருத்துவது போன்ற பணிகளும் இன்னும் முழுமை பெறவில்லை. பணிகள் முடிந்து ICC சோதனை செய்து ஒப்புதல் அளித்த பிறகே போட்டிகள் நடத்த முடியும். இன்னும் 1 மாத காலம் மட்டுமே உள்ளதால் பணிகள் நிறைவடையாவிட்டால் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரை வேறு இடத்திற்கு மாற்ற ICC திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துபாய், சார்ஜா, அபுதாபியில் போட்டிகள் நடத்தப்படலாம் என தெரிகிறது. மாடு இப்படி நடமாடுவதை கண்டதும் இதை ஏதோ வாடிவாசல் என நினைத்துவிட வேண்டாம். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில்தான் இந்த நிலைமை. திருப்பத்தூரில் செயல்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தினமும் ஏராளமான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் மக்களோடு மக்களாக சேர்ந்து மாடு ஒன்றும் உள்ளே நுழைந்து அலப்பறை காட்டியது. கோரிக்கை மனு அளிக்க வந்ததைப் போல அங்கேயும் இங்கேயுமாக மாடு உலா வந்ததால் அங்கே இருந்தவர்கள் அச்சமடைந்தனர். வெளியில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தால் இங்கேயே இப்படி ஒரு பிரச்சனையா என நினைக்க வைக்கும் அளவுக்கு இந்த சம்பவம் நடந்துள்ளது.
சேலம் அருகே அதிர்ஷ்ட சீட்டு உரசினால் பரிசு கிடைக்கும் என ஆசை காட்டி மூதாட்டியின் தங்கத்தோட்டை மோசடி கும்பல் ஒன்று பறித்து சென்றுள்ளது. சங்ககிரி அருகே உள்ள அரசிராமணி பகுதியைச் சேர்ந்தவர் மாரியம்மாள். வீட்டில் அவர் தனியாக இருந்தபோது காரில் வந்து இறங்கிய கும்பல் ஒன்று அதிர்ஷ்ட சீட்டு தருவதாக கூறியதாக சொல்லப்படுகிறது. சீட்டை உரசினால் கேஸ் அடுப்பு, வெள்ளி கொலுசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கிடைக்கும் எனவும் கூறி ஆசை காட்டியது. பின்னர் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கிறது என்று கூறி போலியான கேஸ் அடுப்பு மற்றும் வெள்ளி முலாம் பூசிய கொலுசை கொடுத்து ஏமாற்றிவிட்டனர். அப்போது அவர் காதில் அணிந்திருந்த கால் சவரன் தங்கத்தோட்டை பறித்துக் கொண்ட அந்த கும்பல் மாயமாகியுள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை மூதாட்டி தாமதமாக உணர்ந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை செம்மஞ்சேரியில் குடிநீர் லாரியின் மேல் சிறுவன் ஏறிய போது மின்கம்பி உரசியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சபாபதி லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் தொழில் செய்து வந்தார். அவரது மகன் ஹரிஹரன் 11ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் தனது தந்தையின் லாரியில் ஓட்டுநருடன் குடிநீர் சப்ளை செய்ய சென்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது செம்மஞ்சேரி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நீர்த்தேக்க தொட்டிக்கு லாரியில் இருந்து தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தனர். லாரி ஓட்டுநர் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள நோட்டில் தண்ணீர் ஊற்றுவது குறித்து பதிவு செய்ய சென்றிருந்தார். அப்போது ஹரிஹரன் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என அளவு பார்க்க லாரியின் மீது ஏறினார். லாரியின் மூடியை திறந்தபோது தலைக்கு மேல் சென்ற மின்கம்பி மீது உரசி ஹரிஹரன் மீது மின்சாரம் பாய்ந்தது. அதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக பலியானார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.